200 கிராம் குதிரைவாலி அரிசி, 50 கிராம் உளுந்து, 25 கிராம் சவ்வரிசி, 10 கிராம் வெந்தயம். அதாவது நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தால் அதில் 1/4 பாகம் உளுந்து, அதில் பாதி ஜவ்வரிசி, அதில் பாதி வெந்தயம். இதுதான் அளவு. இதையெல்லாம் நல்லா கழுவி தண்ணி விட்டு நல்லா கழுவி ஒரு 6 மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுக்கணும். அதை எடுத்து அப்படியே நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, தேங்காய் தண்ணி ஊற்றணும். தேங்காய் உடைக்கும் போது எடுப்போம் பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பதநீர் கிடைச்சாலும் அதையும் ஊற்றலாம். ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா இந்த பதத்தில் நமக்கு இருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மிக்சி ஜாரை கழுவி அதை தான் நம்ம அப்படியே ஊற்ற போகிறோம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜார் கழுவுன அந்த தண்ணி அதில் விட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து வச்சுக்குவோம். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது மாவு. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். 100 கிராம் குதிரைவாலி அரிசியில் நார் சத்து 9.8 கிராம் இருக்குது. நம்ம தினமும் அரிசியிலேயே நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம உபயோகிக்கும் போது சர்க்கரை அளவு நல்லா குறையும். இது அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு நைட், அதாவது 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம மிக்சி கழுவுன அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் அப்படியே ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் கழித்து நம்ம அப்போதை எவ்வளோ தண்ணியாக நம்ம சேர்த்துருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ இறுகி போய் கட்டியாக இருக்குதுன்னு. இப்போது நம்ம பச்சை தண்ணி ஊற்றாமல் நம்ம மிக்சி கழுவி வச்சுருந்த அந்த தண்ணியை ஊற்றணும். அப்படி இல்லைன்னா தேங்காய் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பச்சை தண்ணி ஊற்றவே கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து ஆப்பமாக நம்ம தோசைக்கல்லை ஊற்றி எடுக்க போகிறோம். இதுக்கு எந்த விதமான ஆப்ப சோடாவோ எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். இப்போது கல்லில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வெறும் கல்லில் நம்ம சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் அதிகமாக ஊற்றிட்டு அதை அப்படியே கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். ஆப்பச்சட்டி இருந்தால் அதுலேயும் நீங்கள் ஊற்றி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம எண்ணெயை பரப்பி விட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் நம்ம கட்டாயம் சிறுதானியம் எடுக்கிறது உடம்புக்கு நல்லது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது நல்லா குறைக்கக்கூடியது. செரிமானத்திற்கு நல்லா உதவும். மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். இதில் இரும்பு சத்து 5 மில்லிகிராம் இருக்குது. 100 கிராம் குதிரைவாலியில் 5 கிராம் இரும்பு சத்து இருக்குது. கால்சியம் 20 மில்லிகிராம் இருக்குது. இப்போ இது சுற்றிலும் நல்லா எண்ணெய் விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு பக்கமாக வேக வச்சு எடுக்கணும். மூடி வச்சு மூடியாச்சு. உடனே எடுத்துருங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ பாருங்கள் சீக்கிரமே வந்துடும். இப்போ எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பரான ஒரு குதிரைவாலி ஆப்பம் கிடச்சிட்டு. இது நம்ம சொன்னால் கூட தெரியாது குதிரைவாலியில் தான் செஞ்சோமான்னு. அப்படியே அரிசியில் செஞ்சதை விட அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். சிறுதானியத்தில் நம்ம இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு பழகினவங்க என்றைக்குமே அரிசியில் செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு குதிரைவாலி இந்த மாதிரி சிறுதானியங்களில் டிஃபன் ஐட்டம் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட வெயிட் அதிகமாக ஏறாது. உங்கள் வீட்டில் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காலையில் இப்படி சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு டிஃபன் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் கொழுப்பு 2.2 கிராம் தான் இருக்குது. இது இரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. இரத்த சோகை வராமல் பாதுகாக்கும். இந்த மாதிரி சூப்பரான ஒரு சிறுதானியத்தில் ஒரு உணவை நீங்கள் தினமும் ஒரு நேரம் சிறுதானிய உணவை எடுத்துக்கோங்க. அதுவும் வீட்டில் யாராவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் கட்டாயம் அரிசி 3 வேளையும் எடுக்காமல் ஒரு நேரம் கட்டாயம் இந்த மாதிரி சிறுதானியம் எடுத்துக்கோங்க. மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு ரெஹோ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.